கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன வாரம் நீங்க டாக்டர் மீனலோட என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா வந்து பார்க்காதவங்க வந்து போய் பாருங்க. வெரி இன்ட்ரஸ்டிங் ஜிபி பத்தி பேசியிருக்காங்க. ஜெனரல் பிராக்டிஷனர் இன் நியூசிலாந்து பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் மீனல நம்ம சந்திக்கிறது வந்து ஒரு முக்கியமான டாபிக். அ எல்லாருமே வந்து இப்போ வந்து பேனிக்கா நெனைக்கிற ஒரு டாபிக். மார்பக ஆரோக்கியம், மார்பக புற்றுநோய் பத்தி நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். ஆ நியூசிலாந்துல வந்து எவ்ளோ ப்ரிவலன்ஸ் இருக்கிறதோன்னு நாம பேசப் போறோம். ஆ வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆ டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோக்கு வந்து நெறைய வியூவர்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ நோ யூ ஹவ் காட் அ வெரி பிஸி ஸ்கெட்யூல்டு. எனக்கு உங்களோட டைம் ஒதுக்கி கம்யூனிட்டிக்கு நான் பண்ற இந்த வொர்க்குக்கு நீங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி டாக்டர். எனக்கு வந்து முக்கியமான நெறைய கொஸ்டின்ஸ் இந்த பிங்க் அக்டோபர் நான் எப்பவுமே பண்ணுவேன். எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட நான் 2008ல இங்க வந்து வந்ததுலேருந்து ஒவ்வொரு அக்டோபர்லயும் பிங்க் அக்டோபர் பிரேக்ஃபாஸ்ட் போறேன். ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்றனால பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா என்னோட வியூவர்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் குடுக்கணும்னு விரும்புறேன் டாக்டர். ஸோ எனக்கு வந்து மார்பக ஆரோக்கியம் பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க டாக்டர். ஸோ மார்பக புற்றுநோய்ங்கிறது இப்ப நம்ம எல்லாரையும் இப்ப 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 அடிக்கடி கேட்டுருவோம். எப்படியாவது நம்ம சொந்தக்காரங்கள்ல யார் ஃபேமிலிலயாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது வந்திருக்கும். இல்ல கேள்விப்பட்டிருப்போம். இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ரொம்ப காமனான ப்ராப்ளம் ஃபீமேல்ஸ்க்கு. இத வந்து அம் முந்தியெல்லாம் அவ்வளோ அவேர்னஸ் இல்ல. நான் படிச்ச காலத்துல எல்லாம் மார்பக புற்றுநோயோட பேஷண்ட் பார்க்கறதுன்னா, தோலையே தொலைச்சுட்டு வெளிய வந்த ஸ்டேஜ் அந்த மாரி தான் பார்த்துருப்போம். ஆனா இப்ப எல்லாம் வந்து ஆம் அது பெருசா வளர்றதுக்கு முன்னாடியே பிடிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப வந்து விஞ்ஞானமும் வளர்ந்துருச்சு. மக்களோட தெ தெளிவும் நெறையா புரிஞ்சிருச்சு. ஸோ மார்பக புற்றுநோய் வந்து அ எந்த ஸ்டேஜ்ல வேணா வரலாம். ஆனா முக்கியமா 35 வயது மேல இது ரொம்ப காமனா வர ஆரம்பிச்சிருது. பட் 50 வயசுக்கு மேல இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. இப்ப ம் யார் யாருக்கு ரொம்ப வர இன்கிரீஸ் ரிஸ்க் அந்த மாரி சொன்னோம்னா, ஃபேமிலில வேற யாருக்காவது இருந்தாலோ, இல்லைன்னா ஆம், ஆம், ஃபேமிலின்னா கூட பிறந்தவங்க, இல்லைன்னா அம்மா அந்த மாரி. ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அம்மா, அப்பாவோட பிறந்தவங்களோ, இந்த மாரி யாருக்காவது வந்து இருந்ததுன்னா ரிஸ்க் 1 ஜாஸ்தி. செகண்ட் வந்து வெரி யங் ஏஜ்லயே வயதிற்கு வந்தவர்கள். இல்லைன்னா ஆம், ரொம்ப லேட்டா மெனபாஸ்க்கு போறவங்க, இவங்களுக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. அ அடுத்து வந்து அ பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணாதவங்க. ஸோ தாய்ப்பால் குடுக்காதவங்களுக்கு இது ரிஸ்க் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து அம் முன்னாடியெல்லாம் வந்து கான்ட்ரசெப்டிவ் பில் எடுத்தா பிரஸ்ட் கேன்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ரிஸ்க் அது வந்து வெரி 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 மினிமல் ரிஸ்க் தான். அதனால கான்ட்ரசெப்டிவ் பில் எடுக்கிறதுக்கு யாரும் பயப்பட தேவையில்ல. ஆம், அதுதான் இப்ப இப்ப வ லே இந்திய காலகட்டத்துல அதுதான் இப்ப வந்திருக்கு. ஆம், ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து உங்களோட மார்பகத்த அடிக்கடி ஆம், செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து இப்ப எல்லாரும் பெண்களுக்கெல்லாம் எல்லாரும் நாங்க சொல்றது வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாம். ஸோ அதன் மூலம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாம் எப்ப பண்ணணும்னா, உங்கள் மாதவிடாய் வந்து 1 வாரத்துல பண்ணணும். மாதவிடாய்க்கு முன்னாடி பண்ணக்கூடாது. மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பண்ணணும். ஆ பண்ணி பார்க்கணும். அது வந்து உங்க வீட்ல கண்ணாடி முன்னாடியோ, இல்லைன்னா பெட்ல படுத்துட்டோ நீங்க எக்ஸாமின் பண்ணலாம். பிரஸ்ட்ல வந்து 4 பகுதியா பிரிப்பாங்க. ஸோ 4 பகுதியிலயும் உங்க கையோட அம் அ பே ஃப்ளாட்டா ஹேண்ட் வச்சு ஃபீல் பண்ணணும். விரல வச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஃப்ளாட்டா ஹேண்ட் வச்சு ஃபீல் பண்ணணும். அந்த மாரி ஏதாவது லம்ப் தெரியுதா என்னன்னு பார்க்கணும். ஒண்ணு லம்ப் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு வந்து உங்களோட நிப்பிள் வந்து அ நார்மலா இருக்கா? இல்ல உள்ள எதுவும் இழுத்துருக்கா? இல்ல அந்த நிப்பிள் வழியா எதுவும் டிஸ்சார்ஜ் வருதா?
அதுல பார்க்கணும். ஸோ அந்த மாரி எதுவும் இதெல்லாம் வந்து நிப்பிள்ல சேஞ்சஸ் இருந்ததுனாலும் டாக்டர நீங்க பார்க்கணும். லம்ப் ஃபீல் பண்ணாலும் டாக்டர பார்க்கணும். த அதே மாரி வலி, அ வலி வின் அ வலி வந்து பீரியட் முன்னாடி வலி இல்லாம, தொடர்ந்து வலி இருக்கணும். இல்ல பீரியட் ரிலேட்டட் இல்லாம தொடர்ந்து வலி இருந்தாலும் நீங்க டாக்டர் பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இல்ல தோல்ல சிவப்பா மாறுனாலோ, இல்ல தோல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் உங்க பிரஸ்ட்ல தோல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க டாக்டர் பார்க்கணும். ஸோ இப்படி உங்களோட உங்க மார்பகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சேஞ்சஸ் வந்தா நீங்க உடனே டாக்டர பார்க்கணுங்கிறத பத்தி. ஸோ ஆனா எல்லா எல்லா விமனும் வந்து மாசம் மாசம் ஒருக்கையாவது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமின் பண்றது நல்லது. ஸோ அதன் மூலம் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே டாக்டர் அணுக முடியும். அத தவிர இப்ப வந்து நியூசிலாந்துல வந்து 45 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும் வருடத்திற்கு 2 முறை மேமோகிராம் என்ற ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதே இது எல்லா ஊர்லயுமே அவைலபிள் தான். நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து அது 45 வயது மேற்பட்டவருக்கு வந்து இங்க இலவசமா ஸ்கிரீனிங் பண்றாங்க. ஆனா நீங்க எப்ப வேணாலும் ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். அ க ஆனா நீங்க அதற்கு பே பண்ணணும். ஆனா இங்க வந்து இலவசமா 45 வயது மேலே வந்து பண்றாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கேன்சரோட ரிஸ்க் அதிகமாகுது. அதனால அப்பயிலேருந்து இங்க முன்னாடி வந்து 70 வயசு வரைக்கும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரீயா. இப்ப அத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து 75 வயது வரைக்கும் ஃப்ரீயா பண்றாங்க. ஸோ ஒரு தடவ நார்மலா இருந்தா, அடுத்த முறை வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு திருப்பி பண்றாங்க. ம். சப்போஸ் மேமோகிராம்ல வந்து ஏதாவது சந்தேகப்படும் முறையா இருந்ததுன்னா, அவங்கள உடனே ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்பிச்சு அல்ட்ராசவுண்டோ, பயாப்சியோ, எம்ஆர்ஐயோ எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து இந்த கேன்சர் இது வந்து மேமோகிராம் பண்றது மூலம் ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்க மார்பகத்தையே இழக்க வேண்டிய தேவை இல்லாத நிலை ஸோ அந்த நிலைமையிலேயே நீங்க கண்டுபிடிச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் மேமோகிராம் பண்றதுனால. ஸோ இங்க இந்தியால இருந்தாலும் இங்க எல்லாரும் டெய்லி டெய்லிங்கிற மாசம் ஒரு முறை உங்க மார்பகத்தை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கறதுனால நீங்க ஏர்லியரா கண்டுபிடிக்கலாம் எந்த சேஞ்ச் இருந்தாலும். ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ மார்பக சுய பரிசோதனை, அதாவது பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பத்தி டாக்டர் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து இத பத்தி வந்து இன்னுமே விரிவா பிராக்டிகலா பார்க்கணும்னா, பிரஸ்ட் ஆஸ்டியோ கேன்சர் ஆஸ்டியோரா, அதாவது பிரஸ்ட் கேன்சர் நியூசிலாந்துன்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு. ஸோ பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி டீட்டெயில்டா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர், எனக்கு ஒரு கொஸ்டின்னு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஏஜ் கிரைட்டீரியாக்கு மேல தான் நானும் இருக்கேன். நானுமே மேமோகிராம் பண்ணியிருக்கேன் நானு. போன வருஷம். இப்ப எனக்கு அது நீங்க சொன்ன மாரி 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி மேமோகிராம் இருக்குன்னு சொன்னாங்க. அ ஸோ இந்த மேமோகிராம் வந்து சில பேர் பண்ணா வந்து எஸ்பெஷலி இந்த இந்தியன் கம்யூனிட்டி, நம்ம இமிகிரன்ட் கம்யூனிட்டில வந்து ஃபீமேல்ஸும் சரி, மேல்ஸ் வந்து வெரி லெஸ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள் தான். ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன என்ன டாக்டர் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இஸ் இட் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் த மேமோகிராம்? ஆ அவ்வளோ அவ்வளோ வலி இருக்காது. ஆம், வ எக்ஸ்ரே இப்போ வந்து மேமோகிராம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்ரே மெஷின்ல அந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல உங்க மார்பகத்த வச்சு கொஞ்சம் அழுத்துவாங்க. அந்த லேசா அந்த பிரஷர் தான் தெரியுமே ஒழிஞ்சு வலி கிடையாது. அந்த பிரஷர் தான் இருக்கும். வலிக்கும்னு நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஆ இத இந்த வர வலியோட கேன்சரால வர வலியோட இந்த வலி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க இத பண்ணிக்கணும். தேங்க் யூ டாக்டர். ஸோ அப்படி உங்களுக்கு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்க ஜிபி போய் பாருங்க. ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி ஆங்ஸைட்டி, ஆன்டி ஆங்ஸைட்டி மெடிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா அவங்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா.
டாக்டர் எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் அபவுட் திஸ் பிரஸ்ட் கேன்சர் டாக்டர். சில பேர் சொல்றாங்க இந்த டியோட்ரண்ட் போட்டா பிரஸ்ட் கேன்சர் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து அண்டர்வயர் ப்ரா போட்டா பிரஸ்ட் கேன்சர் வரும். இல்ல ஃபோன வந்து பாக்கெட்குள்ள வச்சா பிரஸ்ட் கேன்சர் வரும்னு. இதெல்லாம் உண்மையா டாக்டர்? இதுவ அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. அண்டர்வயர் ப்ரா ஏன் போட வேணாம்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து அது பெயின் காஸ் பண்ணும். ஸோ அதனால வர பெயின்னால எக்ஸ்ட்ரா ஆங்ஸைட்டி பேஷண்ட்டுக்கு வருது. ஸோ அண்டர்வயர்னால பிரஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஜாஸ்தியாறதுனால மக்கள் பெண்கள் வந்து வலி அது கேன்சரால வருதோன்னு நெனச்சு பயந்துட்டு வருவாங்க. ஸோ அதனால பிரஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்ட குறைக்கிறதுக்காக தான் அண்டர்வயர் ப்ராவ அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மத்தபடி அண்டர்வயர் ப்ரானால கேன்சர் வருதுன்னு கிடையாது. ஓகே. இப்போ மார்பக சுய பரிசோதனை அதாவது பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு வந்து இங்க ஜிபிஸ்ல வந்து ஜிபிஸ் டீச் பண்றாங்களா டாக்டர்? இஃப் தே ஆர் இப்ப என்ன யார் பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்ப ஹெல்த் இப்ப பயந்துட்டு வருவாங்க. நெறைய பேர் வருவாங்க. வலின்னு வருவாங்க. வலின்னு தான் நெறைய பேர் வருவாங்க. 1. 2 வந்து ஆம் கட்டி இருக்குன்னு சில பேர் வருவாங்க. சில பேர் டிஸ்சார்ஜ்ன்னு வருவாங்க. ம் க அதனால அவங்க வரையில நான் நான் பண்ணாலே அவங்கள்ட்ட சொல்லுவேன். நீங்க இந்த மாரி படுத்து பண்ணி பார்க்கலாம். இல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இங்க முத்தமிழ் சங்கத்துல ஒரு நாள் நாங்க ஹெல்த் அவேர்னஸ் வீக்ன்னு பண்ணோம். அப்ப கூட பிரஸ்ட் எக்ஸாம் ஆ பண்ணி எல்லாருக்கும் நான் செஞ்சு காமிச்சேன். பிளஸ் அவங்களுக்கும் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேன். ஸோ நீங்க இங்க நியூசிலாந்துல இருக்கிறீங்கன்னா, ஃபீமேல்ஸ் அபோவ் 45 இல்ல ஃபீமேல்ஸ் ஹூ ஆர் டச்சிங் 45 க்ளோசர் டூ தட் வந்து கண்டிப்பா வந்து டாக்டர் வந்து முத்தமிழ் சங்கத்தோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பரு. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்த் கேம்பெயின்லாம் நடத்துறாங்க. அந்த டைம் நீங்க தெரிஞ்சுட்டு கண்டிப்பா வந்து அவங்க அஹெட் Facebook சோஷியல் மீடியால வந்து போடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி நெறைய கேம்பெயின்ஸ் இருக்கும். அப்ப வந்து நீங்க வந்து உங்களோட பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்டரோட டாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து யூ ஆர் வெல்கம் டூ கம் அண்ட் அட்டெண்ட் தட். டாக்டர் என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து இது லாஸ்ட் கொஸ்டின். நீங்க வந்து ஒரு அட்வைஸ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த் இப்ப மார்பகம் மட்டுமே இல்லாம இப்ப புற்றுநோய்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு டேபுவா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் ஆஸ் அ டாக்டரா, ஆஸ் அ ஃபீமேலா, ஆஸ் அ மதரா நீங்க வந்து ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒன் அட்வைஸ அவங்களுக்கு என்ன சொல்றீங்க டாக்டர்? ஸோ எல்லாரும் உங்க உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, ஹெல்த்தி ஈட்டிங், டேக் இனஃப் ரெஸ்ட்டு, நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ஆம், எந்த ஒரு கவலை உங்களுக்கு தோணாலும் தயங்காம வந்து உங்களோட ஜிபிய போய் பாருங்க. அ வீட்டுக்குள்ளேயே நம்பளே போட்டு குழப்பிக்கிட்டோ, நம்பளே கூகுள பார்த்து தெரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற மனநிலையோட இல்லாம, உங்க ஜெனரல் பிராக்டிஷனர போய் பார்த்து உங்கள செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க அப்பப்ப வர இந்த ஸ்கிரீனிங் ப்ரோகிராம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப வந்து அதே மாரி இன்னொன்னு சர்வைக்கல் கேன்சர். அதுக்கும் ஸ்கிரீனிங் ப்ரோகிராம் இருக்கு. ஸோ அதையும் எல்லாரும் பண்ணணும். முந்தியாவது வந்து ஸ்மியர் எல்லாரும் நர்ஸுகிட்டயோ, டாக்டர்ட்டயோ போய் ஸ்மியர் எடுக்கணும். இப்ப அதுவும் இல்ல. செல்ஃப் டெஸ்டிங் மெத்தட் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் அவங்க அவங்க ஜிபிட்ட போயிட்டு நர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க வந்து செல்ஃப் டெஸ்டிங் ஃபார் வைரஸ விச் காசஸ் கேன்சர் அதான் ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது மூலம் கேன்சர் வராம தடுக்கலாம் 1. அதுக்குன்னே தடுப்பூசியும் வந்துருச்சு. வேணும்னா 40 வயதுக்கு உள்ள நீங்க போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து ஆனா இங்க அது 26 வயது வயது உள்ளவங்களுக்கு வந்து அது ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஆனா 25 வயதுக்கு மேல உங்களுக்கு வர வேணான்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி உங்க டைம்க்கு டாக்டர். உங்களோட இவ்ளோ ஒரு பிஸி ஸ்கெட்யூல்ல உங்களோட பிரேக் டைம்ல டைம் ஒதுக்கி எங்க சேனலுக்காக இன்டர்வியூ குடுத்ததுக்கு, கண்டிப்பா வந்து நெறைய கமெண்ட்ஸ்ல வரும். ஃபியூச்சர்லயும் வந்து வி மைட் நீட் யுவர் அப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஃபர்தர் இன்டர்வியூஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். தேங்க் யூ. நான் இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் எக்ஸ்ட்ராவா. ஆம், ம்
உங்களுக்கு இங்க நான் நெறையா இந்தியன் விமன்கள்ட்ட பார்க்குறது விட்டமின் டி குறைபாடு. ஸோ எல்லாரும் வந்து நீங்க எல்லாரும் உங்க டாக்டர்ட்ட போய் விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி கேளுங்க. ஆனா நியூசிலாந்துல விட்டமின் டி டெஸ்ட் வந்து ஃபண்டட் இல்ல. அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயா விட்டமின் டி பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி ரெகுலரா அத எடுங்க. உங்களோட போன் புரொடெக்ஷனுக்காக. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி இந்த காணொளிய இவ்ளோ தூரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பா இன்னொரு காணொளியில இதே மாரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரிஒன் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் மீண்டும் இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். பை ஃபார் நவ்.